ஸோ நெக்ஸ்ட்டு ஃபீச்சர் வந்து என்ன பண்ண போகிறோம்னா we are going to use Google reCAPTCHA version 3 for web application protection. அதுக்கும் we are going to use OpenRST. சரியா? ஸோ அப்போ வந்து கூகுள் ரீகாப்சாவோட பர்பஸ் வந்து என்ன அப்படின்னா they give 2 keys. ஒன்று வந்து கிளைண்ட் சைடு கீ கொடுப்பாங்க கூகுள் சைட்லேருந்து, அப்புறம் சர்வர் சைடு கீ கொடுப்பாங்க. இது ரெண்டையும் வந்து இன்டகிரேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, எந்த கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன் பேஜ் வந்து கிளைண்ட் சைடு ரெண்டர் ஆகுதோ அந்த ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம மென்ஷன் பண்ணுற கிளைண்ட் சைடு கீஸ் எல்லாமே வந்து இட் வில் ஃபெச் அ ஸ்கோர். ஸோ நான் இங்கே யூஸ் பண்ணுறது ரீகாப்ச்சா வெர்ஷன் 3. சரியா? It fetches a score somewhere between 0.0 to 1.0 according to the device or the activity that is done by the user. A score is derived from Google Cloud reCAPTCHA. A score will come back to to the client machine. ஸோ அந்த கிளைண்ட் மிஷினை நான் வந்து செக்யூராக ஐ எம் சென்டிங் இட் பேக் டு த செக்யூர் வெப் கேட்வே, வாட் எவர் யூ சி இந்த இதர் ஐடியா செக்யூர் வெப் கேட்வே. அதில் வந்து OpenRSTக்கு நான் அனுப்பிச்சிட்றேன். செக்யூர் வெப் கேட்வே இஸ் நத்திங் பட் OpenRST. ஸோ அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தில் வந்து நோ பைத்தான், நோ ஷெல் ஸ்கிரிப்ட், ஒன்லி 2 things, ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் லுவா ஸ்கிரிப்ட், அவ்வளோதான். ஸோ டேரெக்டாக ஸ்கோரை கூகுள் க்ளவுட்லேருந்து ஃபெச் பண்ணுறோம், அந்த ஸ்கோரை வந்து லுவாவுக்கு அனுப்புகிறோம், ஒரு த்ரெஷோல்டு வேல்யூ வந்து லுவா ஸ்கிரிப்டிங்கில் மென்ஷன் பண்ணுறோம். அந்த த்ரெஷோல்டு வேல்யூ வந்து கம்மியாக போச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கிளைண்ட் சைடு இருக்கக்கூடிய அந்த வெப் பேஜை ரீடைரக்ட் பண்ண போகிறோம் டு அ பிளாக்டு பேஜ். அதான் அதனுடைய முழு கோல். ஸோ இந்த பைத்தானோ ஷெல் ஸ்கிரிப்டோ கிடையாது. OpenRSTயில் இருக்கக்கூடிய லுவா ஸ்கிரிப்டிங்கை ஐ எம் கோயிங் டு புட் அ ஸ்கிரிப்ட் ஓவர் தேர் டு டூ திஸ் ஆக்டிவிட்டி. சரியா? ஸோ இதில் வந்து 2 ஸ்கிரிப்ட் தான், ஜாவா ஸ்கிரிப்ட், ஒரு லுவா ஸ்கிரிப்ட், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. சரியா? ஸோ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கூகுளோடைய அட்மின் பேஜுக்கு போகிறோம். கூகுளோட ரீகேப்ச்சா அட்மின் பேஜ், அதில் அட்மின் கன்சோலில் போயிட்டு நம்மளுடைய டொமைன் build.jagantest.in டொமைனை ரெஜிஸ்டர் பண்ணி அங்கே இருந்து ஒரு கிளைண்ட் சைடு கீ, சர்வர் சைடு கீ எடுக்கிறோம். கிளைண்ட் சைடு கீயை வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் app.comனு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், build.jagantest.in அதனுடைய HTML பேஜில் அதை இன்டகிரேட் பண்ணுறோம். அப்புறம் அங்கேருந்து build.jagantest.in /some verify reCAPTCHA அந்த ரவுட்டுக்கு வந்து திருப்பி லிசனர், இந்த இடத்துல போன தடவை லிசனர் வந்து ஐபி அந்த பைத்தான் ஸ்கிரிப்ட், இந்த இடத்துல லிசனர் வந்து வேறு யாரும் இல்லை, OpenRSTயே லிசனர் தான். OpenRSTயில் யார் லிசனர்? OpenRSTயில் 2 இருக்குது, லுவா ஸ்கிரிப்டிங் மாடியூல் ஃப்ரேம் ஒர்க்கும் என்ஜினிக்ஸ் கம்பைன் பண்ணியிருக்கேன். இந்த தடவை லிசனர் வந்து OpenRST who is none other than லுவா. அந்த ஸ்கிரிப்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த ஸ்கோரை வாங்கும். ஸ்கோர் வந்து ஒரு வேல்யூ எழுதியிருக்கேன், த்ரெஷோல்ட். அந்த த்ரெஷோல்டு கீழே வந்து கம்மியாச்சுன்னா இட் வில் ரீடைரக்ட். அதுதான் இந்த தடவை சிமுலேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிளைண்ட் சைட் சர்வர் சைடு கீழெல்லாம் நான் வந்து ஒன்றும் ஒன்றும் ரிமூவெல்லாம் பண்ணல. ரீசன் என்ன, கூகுள் ரீகேப்ச்சா வெர்ஷன் 3 இஸ் ஃப்ரீ ஒன்லி. ஸோ ரீசனபிள் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரீ API ஹிட்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ வி கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் டேரெக்ட்லி. ஸோ ஃப்ரம் த ஸ்க்ராச் நம்ம இதை வந்து செக் பண்ணலாம். ஸோ டயக்ராம் டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து ஒரு யூசர் இருக்குது, அப்படி அவர் app.comனு சொல்லிட்டு ஒரு சைட் போடுறாரு. இன் அவர் கேஸ் இட் இஸ் build.jagantest.in போகிறாரு. அப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் ஆகுது. அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து கூகுள் ரீகேப்ச்சாப்புக்கு போகும். கூகுள் ரீகேப்ச்சாலேருந்து ஸ்கோர் 0.0லேருந்து 1.0 வரைக்கும் வரும். வந்த ஸ்கோரை ஆட்டோமேட்டிக்காக செக்யூராக வந்து நம்ம செக்யூர் வெப் கேட்வேக்கு அனுப்பிச்சிடுறோம் பேக் எண்டில். சரியா? அந்த ஃபெச் யூஸ் பண்ணி ஜாவா ஸ்கிரிப்ட்லேருந்து லுவா ஸ்கிரிப்ட்டுக்கு அனுப்பிச்சிடும். ஸோ லுவா ஸ்கிரிப்ட் வில் டிசைடு, அதாவது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து அந்த லேண்டிங் பேஜ் அவங்களுக்கு வந்திருக்கும், அப்ளிகேஷன் லோட் ஆயிருக்கும். ஆனால் டிசிஷன் வில் பி டேக்கன் இன் ஃபியூ மில்லி செகண்ட்ஸ் அண்ட் தே வில் பி ரீடைரக்டட் அண்ட் தே வில் நாட் பி ஏபிள் டு கோ பேக். ஏன்னா ஸ்கோர் வந்து மாறுற வரைக்கும் தே வில் நாட் பி ஏபிள் டு கோ டு த ஒரிஜினல் அப்ளிகேஷன் வில் கீப் ரீடைரக்டிங். ஸோ தட் இஸ் த பவர் ஆஃப் செக்யூரிட்டி ஹியர் யூசிங் கூகுள் ரீகேப்ச்சா வெர்ஷன் 3 ஸ்கோர்ஸ். சரியா? ஸோ ஓகே, ஸோ நவ் இப்போ வந்து இதனுடைய டிப்ளாய்மெண்ட்டுக்கு மூவ் போகலாம். ஸோ நம்மளுடைய டிப்ளாய்மெண்ட் சர்வர் வந்தாச்சு. ஸோ இந்த நம்ம டிப்ளாய்மெண்ட் சர்வர் வந்தாச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து இதில் என்னென்ன தேவைப்படும் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ், ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட், ஒரு லுவா ஸ்கிரிப்ட் தேவை. அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரீடைரக்ஷன் எல்லாம் நடக்குது இல்லையா, ஒரு ஜேசான் அதெல்லாம் வருது இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து லுவா தான் ஹேண்டில் பண்ணுது. ஸோ ஜேசன் முன்னாடி வந்து பைத்தான் இருந்தது. இந்த பைத்தானில் நம்ம சில லைப்ரரிஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணோம், அதில் ஜேசன் வாஸ் ஹேண்டில்டு. ஆனால் லுவாக்கும் HTTP ரீடைரக்ட்ஸ் நடக்கணும். ஜேசான் ஃபைலில் பார்த்திங்கன்னா இது வந்து ஜேசானில் தான் ஜாவா ஸ்கிரிப்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும், அந்த ஸ்கோரை. அந்த ஜேசான்னு சொல்லுவாங்க. அந்த ஜேசானை ரீட் பண்ணுறதுக்கெல்லாம் சில லைப்ரரிஸ் இன்ஸ்டால் பண்ணோம் ஆன் டாப் ஆஃப் OpenRST. நம்ம பார்த்த OpenRST இன்ஸ்டலேஷன் இட் இஸ் ஜஸ்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் OpenRST இன்ஸ்டலேஷன். ஸோ இன் அடிஷன் டு தட் வி நீட் டு ஆட் சம் பேக்கேஜஸ், சம் 3 பேக்கேஜஸ் போடணும் லுவாராக்ஸ் வழியாக. சரியா? அது இப்போ ஃபஸ்ட்டு நீ போட்டுட்டு தான் அடுத்த வேலை. ஸோ இந்த மொத்தம் ஃபைலுமே நான் வந்து உங்களுக்கு கூகுள் ட்ரைவ்லேயும்
பிளாக் ஸ்பாட்லேயும் போட்டுருவேன், என்னுடைய jagan.security.blogspot.comல போட்டுருவேன், அங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த லுவா ஸ்கிரிப்டுக்கு சப்போர்ட்டிங் பேக்கேஜஸை இன்ஸ்டால் பண்ணுவோம், இந்த ரீடைரக்ஷனுக்கும் அந்த CJSON-க்கும். Shift Y, இன்ஸ்டால் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த ஸ்டெப் போகலாம். CJSON இது வந்து அந்த நம்ம ஸ்கோரை ரீட் பண்ணுறதுக்கு வேணும். நான் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து இங்கே அனுப்பும் இல்லையா, அதுக்கு தேவை. CJSON இன்ஸ்டால் ஆகிருக்கு, CJSON இன்ஸ்டால்டு. இப்போ அடுத்தது ரீடைரக்ஷன், HTTP ரீடைரக்ஷன் அதெல்லாம் பண்ணணும். ஸ்கோரை ரீட் பண்ணணும், போகணும் வரணும், ரீடைரக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். when the score is less than the threshold, அதுக்கு இது தேவை. சரி, இப்போ அதுவும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போது we are almost there. ஸோ OpenResty ப்ரிப்பேர்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோனோ நேராக அப்ளிகேஷன் சைடு, அதாவது OpenResty மெயின் லேண்டிங் பேஜ் அந்த HTML ஃபைலில் போயிட்டு அந்த ஓகே ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்துக்கலாம். அந்த மெயின் அந்த HTML பேஜில் போயிட்டு நம்ம வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஒன்று போடணும். ஸோ அதுக்கு வந்து அந்த index.html ஃபைலில் தான் நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் லோட் ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து கீழே ஃபங்க்ஷன் இன்சர்ட் இது கீழே வச்சுட்டு நம்ம இங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் தான் இப்போ அடுத்த டாஸ்க்கு, கிளையன்ட் சைடு ஜாவா ஸ்கிரிப்ட். அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் இன்ஸ்டால் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் சொன்ன மாதிரி கூகுள் ரீகேப்சா வெர்ஷன் 3 கான்செப்ட் இருக்கு இல்லையா, அது எப்படி நம்ம அந்த கீஸை கொண்டு வருதுங்கிறத பார்க்கணும். அந்த கீஸை எப்படி உள்ளே கொண்டு வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்கணும். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் கோ ஹியர். ஓகே, ஸோ இதான் நம்மளுடைய கன்சோல். இதை வந்து அட்மின் கன்சோல் போகிறோம். சரியா, இப்போ இந்த அட்மின் கன்சோலில் போயிட்டு நம்ம வந்து ஒரு டொமைன் ஆட் பண்ணோம், ரெஜிஸ்டர் அ நியூ சைட். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன ரெஜிஸ்டர் பண்ணலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேப்சாவில் சேலஞ்ச் பேஸ்டெல்லாம் இருக்குல்ல, அதில் நம்ம வந்து ஸ்கோர் பேஸ்டு தான் போகிறோம். ஸோ வெரிஃபை ரிக்வெஸ்ட் வித் ஸ்கோர். ஸோ ஃபஸ்ட்லேருந்து இன்னொரு தடவை காட்டுறேன். இப்போ ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து போனோம்னா நீங்கள் இந்த பேஜுக்கு லேண்ட் ஆகிடுங்க. https://www.google.com recaptcha about அதில் போயிட்டு வெர்ஷன் 3 அட்மிட் கன்சோல் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி நான் ஆல்ரெடி SSOவில் இருக்கிறனால அது உள்ளே போயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து பில்டு போடலாம். என்ன டொமைன், PUILD build.jagan test.in Ctrl+A Ctrl+C. ஸோ இது போட்டாச்சு. அப்புறம் ஆட் அ டொமைன் ஆட் பண்ணோம். ஸோ சேம் திங் இங்கே அப்படி பேஸ்ட் பண்ணுவோம், build.jagantest.in. அதான் நம்மளுடைய அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷனோட இது கொடுத்துட்றோம். ஸோ இதை சப்மிட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து சர்வர் சைடு கீஸ் கிடைக்கும், கிளையன்ட் சைடு கீஸ் கிடைக்கும். இப்போ ரெடியாக இருக்குது. அது சொல்லுது பாருங்கள், கிட்டத்தட்ட 10 லட்சம் ஃப்ரீயாக கொடுக்குறான். ஸோ தாராளமாக போதும் ஒரு வெப்சைட்டுக்கும் வெப் ஆப்புக்குமே. வி ஷுட் தேங்க்ஸ் டு கூகுள். இப்போ வந்து காப்பி சைட் கீ, சீக்ரெட் கீன்னு இருக்குது. சைட் கீங்கில் இங்கே அவங்களே எழுதியிருக்காங்க, கிளையன்ட் சைடு இன்டெகிரேஷன், சர்வர் சைடு இன்டெகிரேஷன். ஸோ கிளையன்ட் சைடு இன்டெகிரேஷனுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்குது. நம்ம வந்து கீயை மட்டும் அப்டேட் பண்ணால் போதும். ஸோ இப்போ வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் நம்மளது ஆல்ரெடி டெம்ப்ளேட் எங்கிட்ட இருக்குது. ஸோ அந்த கீயை அப்டேட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இது ட்ரைவில் இருக்கும்ல, இந்த ஜாவா ஸ்கிரிப்டில் இந்த யுவர் கிளையன்ட் சைடு கீன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். எங்கெல்லாம் அந்த யுவர் கிளையன்ட் சைடு கீ இருக்கோ அதெல்லாம் வந்து அங்கேருந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறது தான் வேலை. ஸோ கிளையன்ட் சைடு கீ காப்பி பண்ணணும். இது கிளிக் பண்ணால் அப்படியே காப்பி ஆகிடும். இந்த காப்பி சைட் கீ அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ இங்கே வந்துட்டு யுவர் கிளையன்ட் சைட் கீ இதை இங்கே மாற்றியாச்சு. அப்புறம் இங்கே ஒரு யுவர் கிளையன்ட் சைட் கீ இருக்குது, அதையும் மாற்றியாச்சு. இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்குது. இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படியே காப்பி பண்ணி கொண்டு போய் உள்ளே போட வேண்டியதுதான்.
ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த கீஸை போட்டுட்டோம். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்துக்குங்க, இது எங்கே அனுப்பணும், இந்த ஃபெச்சுங்கிற இடத்துல தான் நம்ம அந்த ஸ்கோர் அனுப்புகிறோம் இல்லையா, இந்த ரவுட்டில் தான் அனுப்புகிறோம். அங்கே தான் லுவா ஒர்க் ஆகிட்டுருக்கு, இந்த ரவுட்டில் தான் லுவா ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுடைய டொமைன் வரணும், உங்கள் அப்ளிகேஷனோட பார்த்து அதை கரெக்டாக பார்த்துக்குங்க. தட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ கிளையன்ட் சைடு ஸ்கிரிப்ட் போட்டாச்சு. இப்போ காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணிவிட்டு இந்த பக்கம் வரோம், இங்கே வரோம், செக்ஷன் கீழே போகிறோம், ரைட் கிளிக் பண்ணுறோம், பேஸ்ட் பண்ணுறோம், போட்டாச்சு. ஸோ இப்போது இங்கே இது ரெடியாக இருக்குது. இங்கே அந்த ஹெச்டிஎம்எல் பேஜில் அதை போட்டாச்சு. போட்டுட்டு ஓப்பன் ரெஸ்டியை ஒரு தடவை பேசாமல் ரீலோட் பண்ணிடலாம். கான்ஃபிகரேஷன் ஓகே, டேஷஸ் ரீலோட் வேணும், எல்லாம் ரெடியாக இருக்குது இந்த பக்கம். ஸோ இப்போது இன்னொரு விஷயம், இந்த இடத்துல இன்னொன்று பண்ணணும். என்னென்னா அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலை கொஞ்சம் மாடிஃபை பண்ண வேண்டியது இருக்கும், அந்த build.conf ஃபைல். ஏன்னா அதுதான் நம்மளுடைய டெம்ப்ளேட். ஸோ இந்த விஐ, இந்த build.conf ஃபைல் ஒன்று இருக்குது இல்லையா, அந்த விஐ வேர் இஸ் தி ஓகே சாரி விஐக்கில் சிடி ஸ்பேஸ் conf ls. ஸோ விஐ அந்த build.conf ஃபைல், அந்த விஐ build.conf ஃபைலில் நம்ம ஒரு விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த இடத்துல அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இது நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். லுவாவை வந்து இன்னொரு லொக்கேஷன் டைரக்டிவ் போட்டுடலாம், ஃபங்க்ஷன் இன்சர்ட். இப்படி தான் செக்யூரிட்டி பண்ணணும். ஸோ இப்போ வந்து என்னுடைய ஜாவா ஸ்கிரிப்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா, இந்த லுவா ஸ்கிரிப்ட் போடுறதுக்கு முன்னாடி வந்து அந்த லொக்கேஷன் டைரக்டிவ் அப்டேட் பண்ணல. லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா build.conf அப்டேட்னு போட்டிருப்பேன். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணுங்கள். இன்னும் லுவா ஸ்கிரிப்ட் நம்ம இன்னும் உள்ளே போடலை. ஸோ இது build.conf ஃபைல் அப்டேட் பண்ணியாச்சு, விச் இஸ் தட் ஓப்பன்ரெஸ்ட் என்ஜினிக்ஸ் கான்ஃபிகரேஷன் அங்கே போட்டாச்சு. இப்போ இன்னும் அந்த ஃபைல் லுவா ஆப்ஸ் சிடி ஸ்பேஸ் அது இன்னும் நம்ம முடிக்கலை. அந்த ஸ்டெப்பு முடிச்சிடலாம். ஒரு ஸ்டெப்பு ஜம்ப் அடிச்சிட்டோம். இங்கே இருக்குது லுவா. இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் அப்டேட் பண்ண உடனே கீழே இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு டேரக்டரி லுவா ஆப்ஸ்ன்னு சொல்லி ஒரு டேரக்டரி க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் லுவா ஸ்கிரிப்டை பேஸ்ட் பண்ணணும். ஸோ டேரக்டரி க்ரியேட் பண்ணுறோம், சிடி கொடுத்து அந்த டேரக்டரிக்குள்ளே போகிறோம், எல்எஸ். இப்போ இந்த இடத்துல வந்து லுவா ஸ்கிரிப்டை நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து லுவா ஸ்கிரிப்டை நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இதான் நம்மளுடைய லுவா ஸ்கிரிப்ட் ஃபைலு. ஸோ இங்கே அப்படியே இந்த லுவா ஸ்கிரிப்ட் ஃபைலை எடுக்கிறோம். இங்கேயே வந்து சர்வர் சைடு கீ நம்ம இன்னும் போடலை, அது நம்ம இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்கோம், பண்ணணும். ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணுவோம். பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து சர்வர் சைடு கீ அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ எங்கே இருக்குன்னா சர்வர் சைடு கீ வரணுமே. இங்கே வருது, யுவர் சர்வர் சைடு ஏபிஐ கீ. ஸோ இந்த இடத்துல இதை அப்படியே டெலீட் பண்ணுவோம். டெலீட் பண்ணிவிட்டு கூகுள் ரீகேப்சா போவோம். சர்வர் சைட் கீ இங்கே இருக்குது, சர்வர் சைட் இன்டெகிரேஷன் கீ. அதை அப்படியே காப்பி பண்ணுவோம். காப்பி பண்ணிவிட்டு திருப்பி போயிட்டு அங்கே ஒரு ரைட் கிளிக். ஸோ அது போட்டாச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது, இதில் வந்து அந்த த்ரெஷ்ஹோல்டு வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் கோடில், கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0.5. அது மாறினா அது எங்கே ரீடைரக்ட் ஆகணும்னு இருக்குது. ஸோ இந்த லிங்க் எங்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. இதான் அந்த ரீடைரக்ட் யூரல், அந்த டினைடு பேஜ் வரணும். ஒருவேளை த்ரெஷ்ஹோல்டு குறைஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக யூஸராக செஷனில் ரீடைரக்ட் பண்ணி விடணும். அதுக்கு நான் ஆல்ரெடி யூரல் வச்சுருக்கேன், அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் ஹோஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு பிளாக்டு பேஜ் ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா. ஓகே, அதாங்க நாங்கள் டெஸ்ட்டு போட்டிருந்தேன்னா ஓகே எதுவும் போடலை. ஸோ இது அங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபைலை நம்ம சேவ் பண்ணிவிடுவோம். ஸோ சர்வர் சைட் கீ, கிளைண்ட் சைட்ஸ் கீ இதெல்லாம் வருது, போட்டாச்சு. ஒரு திருப்பியும் ஓப்பன் ரெஸ்டியை செக் பண்ணலாம், கரெக்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரீலோட் பண்ணுவோம். ரீலோடும் நல்லா தான் இருக்குது. சரி, இப்போது நம்ம ஒரு குவிக் சம்மரி. ஜாவா ஸ்கிரிப்ட் சைட் போட்டாச்சு, செக்யூர் வெப் கேட்வே லுவா ஸ்கிரிப்டை அப்டேட் பண்ணியாச்சு.
அப்புறம் nginx கான்ஃபிகரேஷன் அந்த லொக்கேஷன் டைரக்டிவும் அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ 3 விஷயம் பண்ணிட்டோம். ஸோ கிளைண்ட் சைட் ஜாவா ஸ்கிரிப்ட், லோவா சைட் ஸ்கிரிப்ட்டு, இந்த இடத்துல லொக்கேஷன் டைரக்டிவ் மென்ஷன் பண்ணியாச்சு. 3மே பண்ணியாச்சு. ஸோ இப்போ வேறு ஏதாவது பெண்டிங் இருக்கா? எதுவும் பெண்டிங் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா அதை ஆல்ரெடி ரிஃப்ரெஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ டேரெக்டாக டெஸ்டிங்குள்ளே நம்ம போகலாம். டெஸ்ட் பண்ணால் கரெக்டாக ஒர்க் ஆகணும். லெட்ஸ் see what happens. ஸோ இந்த பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணால் இந்த இடத்துல ரீகேப்சா வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகணும். அதான் நம்மளுடைய கோல். ஆகுதான்னு பார்ப்போம். எஸ், கீழே பார்த்தீங்களா ப்ரொடெக்டட் பை ரீகேப்சான்னு வந்திருக்குது. ஸோ அது வந்துருச்சு. ஸோ ரீகேப்சா ஆக்டிவ். எனக்கு தெரிஞ்சு இதில் எந்த விதமான ஜாவா ஸ்கிரிப்ட் எரர்ஸும் இல்லைன்னு நினைக்கிறேன். இதை ஒரு எரர் காட்டுது, என்னன்னு பார்ப்போம். ரீகேப்சா ஸ்கோர் வந்து அன்டிஃபைன் இன்டர்னல் சர்வர் எரர்னு சொல்லி எனக்கு இங்கே ரிப்ளை அடிச்சிருக்கு. இது எதனால் அப்படின்னு நம்ம செக் பண்ணோம். நான் கீஸ் வந்து கரெக்டாக தான் அப்டேட் பண்ணேனா. ஸோ இங்கே கீ போட்டு இங்கே கொடுத்தேன். இங்கே பில் டஸ்ட் செக்ஸ்டார் ஜெகன் டஸ்ட் டாட்டின்னு கொடுத்தேன். ஸோ ரெண்டுமே கொடுத்துட்டு தான் நான் அப்டேட் பண்ணேன். ஆனால் ஃபார் சம் ரீசன் அது எடுத்துக்கலை. வேணுங்க தப்பு இருக்கா? ஸோ ஓகே, கரெக்டாக தான் நான் கொடுத்துருக்கேன். ஓப்பன் ரெஸ்டி சைடில் ப்ராப்ளம் இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் ஏன் அந்த 500 வந்தது ங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்னொரு தடவை ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இஃப் தட் வெதர் தட் எரர் கோஸ். அதாவது இது என்ன சொல்லுதுன்னா பில் டெஸ்ட் செகண்ட் டெஸ்ட் .in /verify இன்டர்னல் சர்வர் எரர்னு சொல்லுது. இது ஏன் இந்த எரர் வந்ததுன்னு பார்க்கணும் நம்ம. ரீகேப்சா ஸ்கோர் இஸ் அன்டிஃபைன்டா. why it is undefined? ஸ்கோர் வாங்கி இது அனுப்பலையோ? ஓகே, ஒரு சின்ன ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணிவிட்டு ஐ வில் டெல் யூ வாட் இஸ் த இஷ்யூ. ஓகே, இந்த ப்ராப்ளமை கண்டுபிடிச்சி நான் இப்போ சால்வ் பண்ணிட்டேன். என்ன எரர் நடந்ததுன்னு நான் சொல்கிறேன். ஸோ அதாவது நம்ம வந்து ஒரு 3 பேக்கேஜஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணோம். கரெக்டாக? அது ரொம்ப ஒரு ப்ரைமரி ஸ்டெப்பு. இப்போ இந்த 3 பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணோம். அந்த 3 பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணது ஓப்பன் ரெஸ்டிக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் தான். ஆனாலும் நம்மளுடைய nginx.conf ஃபைலில் வந்து யூ நீட் டு புட் ஒன் அப்டேட். nginx இது போடணும். அப்டேட் nginx.conf போட்டு ஐ எம் கோயிங் டு கிவ் தட் க்ளூ. அதாவது ஒரு 5 லைனை நீங்கள் அப்படியே பேஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த 5 லைன் என்ன அப்படின்னா இதுதான். இந்த ஹைலைட் பண்ணுறேன்ல, இதை அப்படியே எடுத்து இந்த 5 லைனையும் கொண்டு வந்து அந்த nginx ஹெட்டர் கீழே போடணும். எங்கே போடணும்? ஹெட்டர், HTTP ஹெட்டர்னு ஒன்று இருக்கு இல்லையா? அங்கே பாருங்கள், இந்த இடத்துல HTTP ஹெட்டர் இருக்கும். அந்த HTTP ஹெட்டரில் வந்து யூ நீட் டு புட் அன் அப்டேட் 12v. ஸோ நீங்கள் போய் இந்த லைனை கொண்டு போய் பேஸ்ட் பண்ணாதீங்க. இது ஆல்ரெடி அங்கேயே தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு தேவை இந்த லைன் தான். இதை கொண்டு வந்து HTTP ஹெட்டரில் போட்டு அப்டேட் பண்ணிங்கன்னா ஸோ ப்ராப்பராக வெரிஃபை ஆகி நீட்டாக வரும். இது உங்களுக்கு தேவையான டிஎன்எஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இது ஒன்றும் இல்லை, உபுண்டுல இருக்கக்கூடிய பாத். சரியா? இதை பண்ணிவிட்டு நான் போயிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு ரிஃப்ரெஷ் தான் கொடுத்தேன். ரிஃப்ரெஷ் கொடுத்த உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாருங்கள். ரீகேப்சர் ஸ்கோர் 0.9 வந்தது. 0.9 வந்து இன்ட்ராக்ஷன் இஸ் லைக்லி லெஜிட்டிமேட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. சரி, இப்போது இது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுத்த வேலை இன்னொன்று பெண்டிங் இருக்குது. என்னென்னா இங்கே இப்போ இது பண்ணோம் இல்லையா, இந்த அப்டேட் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். இதான் இங்கே பேஸ்ட் பண்ணது. ஸோ இது பேஸ்ட் பண்ணக்கப்புறம் இதுக்கப்புறம் இன்னொன்று செய்யலாம். நிஜமாகவே லுவா ஸ்கிரிப்ட் வந்து எவ்வளோ தூரம் எஃபெக்டிவாக இருக்குங்கிறது நம்ம செக் பண்ணோம். இப்போது ஸ்கோரை டீவியேட் பண்ணால் என்ன ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இதான் என்னுடைய ஃபைலு. இந்த ஃபைலில் தான் அந்த லுவா ஸ்கிரிப்ட் இருக்குது. அந்த லுவா ஸ்கிரிப்டில் போயிட்டு ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் த த்ரெஷோல்டு. 1.0ன்னு வச்சு ரிஃப்ரெஷ் பண்ணால் என்ன ஆகும்னு பார்ப்போம். இப்போ
இப்போ என்னோடய ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ன ஸ்கோர் வந்திருக்குன்னா ஸ்கோர் வந்து 0.9. ஸோ லுவாக்கு 0.9 தான் கிடச்சிருக்கும். ஸோ நம்மளுக்கு 5க்கும் கீழே போகணும். ஆனால் அது வந்து பாசிபிள் இல்லை. நம்ம அந்த மாதிரி சிமுலேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா பர்பஸாகவே 1. ஏன்னா கூகுள் வந்து 0.0லேருந்து 1.0 வரைக்கும் தான் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து அதை சும்மாவே இந்த இடத்துல வந்து 1.0ன்னு வைப்போம். ஸோ அந்த அதாவது 0.9 வந்து 0.9 வர ஸ்கோர் வந்து மலிஷியஸுங்கிற மாதிரி. ஸோ ரீகேப்சா வந்து கரெக்டாக லுவா வந்து ரீடைரக்ட் பண்ணி இந்த டெஸ்ட்டுக்கு வந்து பிளாக்டு சொல்லுதாங்கிறது சிமுலேட் பண்ணுறதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே வந்து ரெஃப்ரெஷ் டேஷஸ் ரீலோட் பார்க்கலாம். இப்போ தான் இருக்குது நம்மளுக்கு. இப்போ இந்த பேஜை ரெஃப்ரெஷ் அடித்தேன்னா இங்கே வந்து நான் வந்து லுவாவில் 1 தான் சொல்லியிருக்கேன். ஆனால் இங்கே கம்மியாக வருது. ஸோ கம்மியாகிடுச்சுன்னு சொன்னால் இது ஆக்சஸ் டினைடுன்னு இந்த பேஜ் ரீடைரக்ட் ஆகணும். ரீடைரக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாமா? சூப்பர். என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்களா? ஸோ இப்போ நான் நீங்களே நினச்சாலும் பின்னாடியெல்லாம் போக முடியாது சைட்டுக்கு. தட் இஸ் த ப்ராப்ளம். என்ன டினை ஆகிடுச்சு. சரி, இதை ரெஸ்டோர் பண்ணுவோம். நம்மளுடைய பில்ட் சர்வரில் போய் பண்ணணும். 0.5ன்னு வச்சுருவோம். ஃபங்க்ஷன் இன்சர்ட் மறுபடியும் ஒரு தடவை அப்புறம் அதை ரீலோட் பண்ணிவிட்டு https build dot இப்போ பாருங்கள், பேஜ் ரீடைரக்ட் ஆகலை. ஆனால் அது திருப்பி எனக்கு 0.9 தான் அலோகேட் பண்ணியிருக்கு. ஆனால் லுவாவில் நான் போய் த்ரெஷோல்டை மாற்றி விட்டுட்டு அதை ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்தேன். அதனால் அந்த பேஜ் மாறல. ஸோ சப்போஸ் திருப்பியும் போய் அந்த ஸ்கிரிப்டை மாற்றி விட்டேன்னா டெஸ்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம். இந்த இடத்துல வந்து எனக்கு இது ப்ரொடெக்டட்னு சொல்லி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது ஒரு ப்ரொடெக்ஷன் மெத்தட். ஸோ வந்து பார்த்தோம்னா என்னென்னா இந்த 3 பேக்கேஜ் போட்டிருக்கணும். அப்புறம் என்ஜினிக்ஸ் கான்ஃபில் முக்கியமாக இந்த HTTP ஹெடர் கீழே நீங்கள் இந்த லைன்ஸை கண்டிப்பாக போடுங்க. மிஸ் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா அந்த மாதிரி எரரெல்லாம் வரும். அதேமாதிரி கிளைண்ட் சைடு ஜாவா ஸ்கிரிப்ட். இப்போ கிளைண்ட் சைடு ஜாவா ஸ்கிரிப்ட் தேவையில்லாமல் ஹெடரில் போய் போட்டு வச்சுருந்தேன். இது நான் திருப்பி ஐம் கோயிங் டு சேஞ்ச் தட் லைன். ஸோ லெட் மீ சி இஃப் தட் ஒர்க்ஸ். cd space dot cd space html. அதில் வந்து vi nginx.htmlனு ஒன்று இருக்குது. சார் nginx இல்லை, index.html ஃபைல். அந்த index.html ஃபைலில் ஃபங்க்ஷன் இன்சர்ட்னு போட்டு இதை சும்மா சம்மந்தமெல்லாம் இங்கே கொண்டு வந்து போட்டேன். ஏன் போட்டேன்னு தெரில. இந்த எடுத்துகிட்டு நம்மளுடைய ஸ்கிரிப்டுக்கு மேலேயே இதை அப்டேட் பண்ணிடுவோம் பேசாமல். ஸோ நேராக நம்ம கீழே இருக்கிற அந்த பாடி செக்ஷன் பார்த்திங்களா, இங்கே தான் போட்டிருக்கோம் ரீகேப்சாக்கு. ஸோ இந்த இடத்துல போட்டுடலாம். நல்லா ஒரே இடத்துல வைக்கலாம். போட்டுட்டு ரீலோட் பண்ணிட்டு ஸ்டில் இஃப் இட் ஒர்க்ஸாங்கிற செக் பண்ணுவோம். ஸோ நம்ம இன்ஸ்பெக்ட் போட்டு விட்டு இங்கே ரிஃப்ரெஷ் அடித்து பார்க்கலாம் ஸ்கோர் வருதான்னு. ஸோ ஸ்கோர் வந்துட்டு தான் இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஒரு ஃபைனல் ரவுண்டு செக் பண்ணுவோம். இந்த ஃபைலை எடிட் பண்ணிவிட்டு த்ரெஷோல்டை மாற்றி பார்க்கலாம். டினைடு வருதான்னு பார்ப்போம். ஸோ இங்கே போய் இப்போது ரெஃப்ரெஷ் பண்ணலாம். பிளாக் ஆகணும். பர்ஃபெக்ட், பிளாக் ஆகுது. திருப்பி போய் ரோல் பேக் பண்ணுவோம். அந்த லுவா ஸ்கிரிப்டில் போயிட்டு ஃபங்க்ஷன் இன்சர்ட். ஸோ இங்கே தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அந்த த்ரெஷோல்டு வேல்யூ நீங்கள் வச்சுக்கேன். தட் இஸ் அப் டு யூ. நாங்கள் 0.5க்கு திருப்பி வச்சு விட்டுட்டேன். வச்சுட்டு TS
reload. Build. ஸோ 0.9 வருது, எந்த டீவியேஷன் இல்லை, அந்த இடத்துல பேஜ் நிற்கிது, ரீடைரக்ட் ஆகலை, கரெக்டாக வருது, ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணோம்னா கூகுள் ரீகேப்சாவில் போனோம், அதோடைய ஸ்கோர்ஸை யூஸ் பண்ணி த்ரெட் டிடெக்ஷன் வச்சுக்கலாம், ஃப்ராட் ஸ்கோர் டிடெக்ஷன் வச்சுக்கலாம்னு பிளான் பண்ணோம். ஸோ கூகுள் ரீகேப்சா அட்மின் கன்சோலில் போனோம், டொமைனை ரெஜிஸ்டர் பண்ணோம், கிளைண்ட் சைடு கீ சர்வர் சைடு கீ எடுத்தோம், கிளைண்ட் சைட்ஸ் கீ ஜாவா ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணிக்கிட்டோம், சர்வர் சைட்ஸ் கீயில் லுவா ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 3 பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணோம். அப்புறம் என்ன பண்ணோம்னா அந்த ஹெட்டர் வேல்யூ, இதுதான் முக்கியமான பாயிண்ட் நம்ம மிஸ் பண்ணியிருந்தது இந்த ப்ராசஸில். ஸோ அதை போட்டோம். இந்த போட்டதை ஃபிங்கர் பிரிண்டிங் ஆக்சுவலாக அது யூஸ் ஆகும். ஸோ லுவா வந்து ஃபிங்கர் பிரிண்டிங் தான், அதுவும் பார்க்க போகிறோம். ஸோ அது போட்டோம். மற்றதெல்லாமே கிளைண்ட் சைட் ஜாவா ஸ்கிரிப்ட் இங்கே இருக்குது, அப்போ லுவா ஸ்கிரிப்ட் இருக்குது. ஸோ பில்டை என்ன சைடு அப்டேட் பண்ணுங்கிறது கிளியராக கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஃபைல் கூகுள் டிரைவுக்கு வந்துடும், யூ கேன் ஸ்டார்ட் யூஸிங் இட். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் இது வந்து நான் டெஸ்ட்டுக்காக க்ரியேட் பண்ண ஏபிக்கு, இதையே நீங்கள் எடுத்து காப்பி பேஸ்ட் அடிச்சிட்டு இருக்காதீங்க. நீங்கள் சொந்தமாக போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் கீயை க்ரியேட் பண்ணி டெஸ்ட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் எங்கேன்னு புரியும். ஓகே, சரியா? ஸோ ஐ திங்க் that is the update in this video, and thank you for watching.